31/12/2024 ஸ்ரீ சக்தி 448க்கு உண்டான ஒரு கேரளா கணிப்பை தான் பார்க்க போகிறோம் நண்பா. இன்றைக்கி கணிப்பை பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று நம்ம என்ன கொடுத்தோம், என்ன வந்திருக்குன்னு ஒரு பார்வை பார்த்துடலாம். நேற்று பாருங்கள், வின்வின் கம்பெனி 802க்கு நம்ம ஆல் போர்டு 4 6 ஆல் போர்டு கொடுத்துருந்தோம். சரிங்களா? இன்றைக்கி ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா 3 3 4 2. சரிங்களா? நம்ம 4 சி போர்டிலே வச்சுருக்கிறோம், 4 பி போர்டில் வந்திருக்கு, 3 ஏ போர்டில் வந்திருக்கு, 2 இதில் வந்திருக்கு. சி போர்டு கரெக்டாக வந்திருக்கு. ஒரே ஒரு நம்பர் மட்டும் மிஸ்ஸிங் ஆகி போச்சு. இல்லைன்னா ஒரு நல்ல ஒரு வின்னிங் எடுத்துருக்கலாம். 14 நம்பர் கொடுத்தோம், 43 கொடுத்தோம். அதுக்கு தான் ரொட்டேட் பண்ணி வைக்க சொல்கிறோம் நம்ம. ஏன்னா இப்படியும் வரலாம், அப்படியும் வரலாம். 34ன்னு வந்திருக்கு பார்த்தீங்களா நம்ம. ஆனால் பேட்டர்ன் பிரகாரம் வரும்போது 43, ஆனால் போர்டு பிரகாரம் வரும்போது பார்த்திங்கன்னா 34ங்கிற மாதிரி நம்பர் இருக்குது. அதை நம்ம கொஞ்சம் அனுசரித்து பார்த்து வச்சோம்னா ஒரு நல்ல வின்னிங் வாங்குறதுக்கு வாய்ப்பாக இருக்கும். அதுதான் பாருங்கள், ஏ போர்டில் தான் நம்ம அதிகபட்சம் 3 வச்சுருப்போம். 3ங்கிறது அதில் தான் 8 3 4 அந்த மாதிரிலாம் வரணும். ஆனால் கொஞ்சம் வைக்கும்போது கொஞ்சம் குழப்பப்படி ஆகிடும். நம்ம எடுக்கும்போது அதுக்கு தான் அந்த போர்டை கொடுக்குறது. கொஞ்சம் பார்த்து கரெக்டாக வச்சோம்னா நல்ல ஒரு வின்னிங் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 3 டிஜிட்டலில் நம்ம எடுக்கும்போது கொஞ்சம் மாற்றி மாற்றி வந்தாலும் அங்கே அந்த போர்டை பார்த்து மென்ஷன் பண்ணிங்கன்னா கொஞ்சம் நல்லா ஒரு வின்னிங் கிடைக்கும். இது ஒரு பேட்டர்னில் வர்றது, அது ஒரு பேட்டர்னில் வர்றது. அதனால் ஆல் போர்டு நம்பர் என்ன வருது அதை வச்சு தான் நம்ம எல்லாமே எடுப்போம். ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வின்னிங் தான் இதுவும் சொல்லப்போனால். போர்டு ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வின்னிங் தான். இந்த 4 மட்டும் உள்ளே பெஞ்சுன்னா சூப்பராக இருந்திருக்கும். சரி, நாளைக்கு உண்டான கணிப்பு பார்த்துடலாம். சரிங்களா? நாளைக்கு 31/12/2024 ஸ்ரீசக்தி 448க்கு உண்டான ஒரு கேரளா கணி. நாளைக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 5 8ன்னு கொடுத்துருக்கேன். மெயின் டார்கெட் சப்போர்ட்டுக்கு 9 கொடுத்துருக்கேன். இந்த 9ம் நாளைக்கு அதிகபட்சமாக வந்தால் வரலாம் ஆட்டத்தில். 5க்கு 0, 8க்கு 3, 9க்கு 4 பவர் நம்பர். சரிங்களா? பாருங்கள், அதில் 1 இதில் 1 அப்படி தான் மெயினாக போய்கிட்டு இருக்குது. ஏன்னா நேற்று கூட நம்ம கொடுத்ததில் பார்த்திங்கன்னா 9 1 5, ஆனால் இந்த நம்பரை எடுக்கல அவங்க. ஆனால் 6 மட்டும் எடுத்துக்கிட்டாங்க. சரிங்களா? 6ல் 4 எடுத்துருக்குறாங்க. 4 மீதி நம்பர்லாம் அது வந்திருக்குது. சரி, பார்த்துக்கோங்க. இது ஒரு கணிப்பு. அதே மாதிரி நாளைக்கு போர்டு பிரகாரம் பார்த்திங்கன்னா ஏ போர்டில் 5 வரைக்கும் அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா 6 வரணும். சரிங்களா? வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா இந்த 1 எங்கே இருக்குதோ அந்த இடம் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 6 1 1 6 அந்த மாதிரி கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். சி போர்டை பொறுத்தவரைக்கும் 8 4 தான் வரணும். சரிங்களா? சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா அந்த 6 ஆனது சி போர்டுக்கு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது அதிகபட்சம். சரிங்களா? பார்த்துக்கோங்க. உங்கள் கணிப்பில் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. பி போர்டில் பொறுத்த வரைக்கும் 1 7 தான் வரணும். அதுதான் அது மெயின் டார்கெட்டு. சப்போஸ் சி போர்டு வேறு நம்பர் என்ன வரும்னு கேட்டிங்கன்னா இதுக்குண்டான பவர் நம்பர்கள் வரலாம். சரிங்களா? சி போர்டில் 8 இருக்குது, 3 வரலாம், 4 இருக்குது, 9 வரலாம். பவர் நம்பருங்கிறது இந்த நம்பர் அடிக்கலைன்னா அந்த நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் அந்த ஏன் சொல்கிறேன்னா, உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்தால் எடுத்து ப்ளே பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதிகபட்சமாக வரக்கூடிய நம்பர் இதுதான். சரிங்களா? சப்போஸ் மிஸ் ஆச்சுன்னா வேறு நம்பர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏபிபிசிஐசியை பொறுத்த வரைக்கும் 18 68 96 65 51 26 68 17ன்னு கொடுத்துருக்கேன். 65 51லாம் வர வேண்டிய நம்பர் நாளைக்கு. சரிங்களா? 96 இதெல்லாம் வரலாம். சரிங்களா? 18 68 அந்த மாதிரி நம்பர் கூட வரலாம். 17. ஆனால் இதுலேருந்து 2D நீங்கள் எடுத்திங்கன்னா ரொட்டேட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம நம்பர் எப்படி வேணாலும் அடிக்கலாம். 18ங்கிறது 18 அடிக்கலாம், 81 அடிக்கலாம். நாளைக்கு அதிகபட்சமாக எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஏபியை பொறுத்த வரைக்கும் டபுள்ஸ் வர வேண்டிய வாய்ப்பு இருக்குது. ஏபியில் தான் அதிகபட்சம் டபுள்ஸ் வரும் நாளைக்கு. உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா பார்த்துக்கோங்க. சரிங்களா? நான் சொல்கிறேங்கிறதுக்காக வைக்க வேணாம். என்னுடைய கணிப்பு பிரகாரம் ஏபியில் நாளைக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு துல்லியமாக ஒரு பேட்டர்ன் காட்டுது. ஆனால் வந்தால் வரலாம். மாத கடைசி, வருஷ கடைசி, அதனால் எப்படி அடிக்க போகிறாங்கன்னு சொல்ல முடியாது. மற்ற நாளாக இருந்தால் நம்பிக்கையாக சொல்லலாம். ஆனால் வந்தால் ஏபிக்கு டபுள்ஸ் வர்றதுக்கு அதிகபட்சம் வாய்ப்பு இருக்குது. இல்லைன்னா மாற்றி கூட அடிக்கலாம். அதிகபட்சமாக டபுள்ஸ் வர்றதுக்கு என்னுடைய கணிப்பில் இருக்குது. உங்கள் கணிப்பில் இருந்தால் ப்ளே பண்ணிக்கோங்க. அப்படி இன்றைக்கி மாறினால் நாளைக்கு அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். சரிங்களா? ஏன்னா இன்றைக்கி இல்லை நாளைக்கு, இல்லை நாளைக்கு 31ஆந்தேதி இல்லை 1ஆந்தேதி கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்கும். உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 99 55 77 11 இதுதான் மெயின் டார்கெட்டு. மிஸ் ஆனால் 4ஆம் நம்பர் அடிக்கலாம். சரிங்களா? அதிகபட்சமாக 4ஆம் நம்பர் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 9 திருப்புனா 6, அந்த மாதிரியே 9 காட்டும் போது 6 திருப்பியும் அடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. 6ஆகவும் அடிக்கலாம். சரிங்களா? உங்கள் கணிப்பில் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா எடுத்துக்கோங்க. 3 டிஜிட்டலை பொறுத்த வரைக்கும் 658 118 117 187 514 996 574 773 கொடுத்துருக்குறேன். 8 செட்டு. உங்களுடைய கணிப்பில்
நான் கொடுத்த நம்பர் இருந்தால் அதை எடுத்து கொஞ்சம் மாற்றி மாற்றி வச்சு ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? இல்லை அப்படியே போட்டாலும் சரி, வர்றது எப்படி வேணாலும் வரலாம், ஆனால் வரும். அவ்வளோதான். சரிங்களா? உங்கள் கணிப்புலையும் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க. சரிங்களா? நாளைக்கு நல்ல ஒரு கெஸ்ஸிங்கில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். போர்டு எப்பவும் நம்மளுக்கு கொஞ்சம் கை கொடுக்கும். அந்த போர்டை பார்த்து மென்ஷன் பண்ணி வச்சிங்கன்னா நல்ல வின்னிங் வாங்கலாம். சரிங்களா? நாளைக்கு நல்ல கெஸ்ஸிங்கோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.